2019 ஜான் குட்டனஃப், ஸ்டான்லி விட்டிங்கம் மற்றும் அகிரா யோஷினோ ஆகியோர் வேதியியலுக்கான நோபல் பரிசை வென்றனர். நமது நோபல் பரிசாளர்களின் கண்டுபிடிப்புகள் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. நமக்கு தெரியாமலேயே பெரும்பாலானோர் தினமும் பயன்படுத்தும் ஒரு தொழில்நுட்பத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கின்றனர். நம்முடைய இயர்பாட்கள், ஸ்மார்ட் போன்கள், லேப்டாப்கள், வயர் இல்லாத வேக்யூம் கிளீனர்கள் மற்றும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களில் அந்த தொழில்நுட்பம் இருக்கிறது. அதுதான் லித்தியம் அயன் பேட்டரிகள். புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்தாமலேயே நாம் பயணிப்பதற்கு உதவும் முக்கியமான தொழில்நுட்பம் இது. ஆனால் இந்த பேட்டரிகளை எல்லாம் உருவாக்க என்ன தேவை? அதன் பயன்பாடு முடிந்த பிறகு அவற்றை என்ன செய்வது? இந்த காணொளியில் இது குறித்து விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆட்டோமொபைல் பல பில்லியன் மக்களின் வாழ்வில் சுகத்தையும் சுதந்திரத்தையும் கொண்டு வந்துள்ளன. ஆனால் தொடர்ந்து புதைபடிவ எரிபொருட்களை பயன்படுத்துவதால் காலநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. லித்தியம் அயன் பேட்டரிகள் இருப்பதால் நாம் ஒரு புதுவகை போக்குவரத்துக்கான காலகட்டத்துக்குள் நுழைய போகிறோம். இவற்றின் ஆற்றல் அடர்த்தி அதிகமாக இருப்பதால் மின்சார வாகனங்களுக்கு இவை கச்சிதமாக பொருந்துகின்றன. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதை நிரூபிக்கின்றன. கார்பன் நீக்கத்தின் பல பிரிவுகளுக்கு இந்த லித்தியம் அயன் பேட்டரி உதவி இருக்கிறது. இவர் ஹான்ஸ் எரிக் மெலின், லித்தியம் அயன் பேட்டரிகளை மையமாக கொண்ட ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை நிறுவனத்தை இவர் நிறுவியுள்ளார். போக்குவரத்து துறையை பொறுத்தவரை லித்தியம் அயன் பேட்டரிகள் உண்மையாகவே ஒரு முக்கிய தொழில்நுட்பமாக இருந்திருக்கின்றன. இந்த துறையில் இவற்றின் முக்கியத்துவம் பெரியது. உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் பேட்டரிகளின் விலையை குறைக்க முடிகிறது. அடுத்த தசாப்தத்தில் உலகளாவிய மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது 8 மில்லியன் முதல் 116 மில்லியன் வரை. இதற்கு என்ன அர்த்தம் என்றால் லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கான தேவையும் அதிகரிக்கும். அப்போதுதான் பிரச்சனைக்குள் மாட்டப் போகிறோம். அதற்கு ஒரு விலை தர வேண்டியிருக்கும். இந்த பேட்டரிகளை உற்பத்தி செய்ய மூலப்பொருட்கள் தேவை. உலோகங்களை பிரித்தெடுக்கும் எந்த துறையாக இருந்தாலும் அது சுற்றுச்சூழலை பாதிக்கும். இதை நீங்கள் யூகித்திருக்கலாம். லித்தியம் அயன் பேட்டரிகளை உற்பத்தி செய்ய லித்தியம் தேவை. இந்த பூமியில் ஆல்கலாய் உலோகத்தின் 50% இருப்பு லித்தியம் முக்கோணம் என்று அழைக்கப்படுகிற இந்த இடத்திலிருந்துதான் எடுக்கப்படுகிறது. இது அர்ஜென்டினா, பொலிவியா மற்றும் சிலியில் இருக்கிறது. சுரங்கங்களில் என்ன நடக்கும் தெரியுமா? நிலத்தடி ஏரிகளிலிருந்து உப்பு நீர் எடுக்கப்பட்டு குளங்களில் சேர்க்கப்படும். பிறகு அது ஆவியாக்கப்படும். இந்த செயல்முறையால் சுற்றியுள்ள மண், காற்று எல்லாம் பாதிக்கப்படும். நிலத்தடி நீர் குறையும். மேலும் லித்தியம் என்பது ஒரு அளவுக்குட்பட்டது. லித்தியத்துக்கான தேவை இதை போலவே அதிகரித்தால் இந்த நூற்றாண்டின் மத்தியிலேயே நமக்கு பிரச்சனை வந்துவிடும். இதை தவிர இந்த லித்தியம் அயன் பேட்டரிகளில் பயன்படுத்தப்படும் கோபால்ட்டை குறித்தும் நாம் பேச வேண்டும். இது குறிப்பாக காங்கோவில்தான் அதிகம் காணப்படுகிறது. இங்குள்ள சுரங்கங்களில் மனிதநேயமற்ற பணிச்சூழல் மற்றும் குழந்தை தொழிலாளர் முறை இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் வேலை செய்யும் மக்கள் நுரையீரல் மற்றும் இதய நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பேட்டரிகளை உற்பத்தி செய்ய ஆற்றலும் தேவை. குறிப்பாக செல்களை உருவாக்க நிறைய ஆற்றல் தேவைப்படும். இதற்கான அர்த்தம் அதிகமான CO2 உமிழ்வு. அதன் அளவு என்பது அந்த நாட்டின் மின் உற்பத்தி பகிர்மானத்தை பொறுத்தது. ஆனால் சமீபத்திய கணக்குகளின்படி இது போன்ற ஒரு காருக்கான சிறிய பேட்டரியை உருவாக்கினால் கூட 4 டன்னுக்கும் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு உமிழப்படும். ஒரு புரிதலுக்காக சொல்ல வேண்டுமென்றால் ஐரோப்பிய யூனியனில் வாங்கிய ஒரு டீசல் காரை 33,000 கிலோமீட்டர்கள் ஓட்டுவதற்கு நிகரானது. இதில் உள்ள ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் பேட்டரி உற்பத்தியின் செயல்முறை அதிகரிப்பதாலும் பசுமை ஆற்றல் முறைகளை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருப்பதாலும் உமிழ்வுகள் குறைகின்றன. ஆனால் இதில் உள்ள ஒரு கெட்ட செய்தி, காலப்போக்கில் பேட்டரிகள் திறன் இழக்கின்றன. மின்சார வாகனங்கள் அதிகரிப்பதால் பயன்பாடு முடிந்த பேட்டரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றன. அவற்றை என்ன செய்வது? அவற்றை சேகரித்து தேர்ந்தெடுத்து மீண்டும் உருவாக்கி வெவ்வேறு முறைகளில் மறுபடியும் பயன்படுத்த வேண்டும். இவர் ஆடா காங், கிரீன்பீஸ் கிழக்கு ஆசிய பிரிவுக்காக இது பற்றிய ஒரு அறிக்கையை உருவாக்க இவர் உதவியுள்ளார்.
ஒரு மின்சார வாகனத்தில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி உண்மையில் சக்தி வாய்ந்தது. 5 முதல் 8 வருடங்களுக்கு அவை பயன்படுத்தப்பட்ட பிறகு அவற்றால் காரின் தேவைக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் பிற பயன்பாடுகளுக்கு இவற்றில் ஆற்றல் இருக்கும். ஆம், இந்த பயன்படுத்தப்பட்ட பேட்டரிகளை நாம் மீண்டும் பயன்படுத்தலாம். உதாரணமாக அவற்றை காற்றாலை அல்லது சூரிய மின்சாரத்துக்கு ஆற்றல் சேமிப்பு அமைப்பாக பயன்படுத்தலாம். உங்களது அடுத்த கேம்ப் பயணத்துக்கு அவை ஆற்றலை வழங்கலாம். சிறிய அளவிலான சரக்கு வாகனம் அல்லது படகை இயக்கும் அளவுக்கு இவற்றில் ஆற்றல் மீதம் இருக்கும். தூக்கி போடப்பட்ட பல மின்வாகன பேட்டரிகள் ஏற்கனவே இது போன்ற பல பயன்பாடுகளில் இருக்கின்றன. மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் இவற்றின் வாழ்நாளையும் மதிப்பையும் நாம் அதிகப்படுத்த வேண்டும். இந்த பொருட்களின் உண்மையான வேலை முடிந்த பின்பு மீண்டும் இவற்றை மூலப்பொருட்களாக மறுசுழற்சி செய்து அதிலிருந்து வேறு பொருட்களை உற்பத்தி செய்யலாம். லித்தியம் அயன் பேட்டரிகள் எப்படி மறுசுழற்சி செய்யப்படுகின்றன என்பதை இப்போது புரிந்து கொள்ளலாம். முதலில் இவற்றை உருகும் வரை சூடுபடுத்த வேண்டும். ஆனால் இதற்கு மிக அதிகமான ஆற்றல் தேவைப்படும். நச்சு உமிழ்வுகளும் வரும். அதனால்தான் நிறுவனங்கள் புதிய மறுசுழற்சி முறைகளை உருவாக்கி வருகின்றன. அதிக மதிப்புள்ள இது போன்ற பொருட்களை உருவாக்க அதிகமான முயற்சி தேவைப்படும். அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாதுகாத்து எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பயன்படுத்த வேண்டும். இவர் குனால் ஃபால்ஃபர், கனடாவைச் சேர்ந்த லித்தியம் அயன் மறுசுழற்சி நிறுவனமான லைஃப் சைக்கிளின் முதன்மை வணிக அலுவலர். இவற்றின் மீட்பு விகிதத்தை அதிகப்படுத்த சரியான செயல்முறையை வடிவமைத்துள்ளோம். இதில் முதல் கட்டம் என்னவென்றால் பேட்டரிகளை உடைத்து அடிப்படை பொருட்களாக பிரிப்பது. இதனை எளிமையாக விளக்க வேண்டுமானால் நச்சுத்தன்மையற்ற ஒரு கரைசலில் இந்த பேட்டரிகளை போட்டுவிட்டு பிறகு அவற்றை உடைப்பது. இது மிகவும் முக்கியம். இது தீப்பற்றுவதையோ அல்லது பேட்டரிகள் வெடிப்பதையோ தடுக்கும். பிறகு கருப்பு குவியல் என்று அழைக்கப்படும் பிளாஸ்டிக், தாமிரம், அலுமினியம் ஆகியவற்றை இதிலிருந்து பிரிக்க வேண்டும். இதில்தான் கோபால்ட், நிக்கல், லித்தியம் போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் இருக்கின்றன. இரண்டாவது கட்டம் ஹப் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு நீர்பகுப்பு உலோகவியல் அல்லது திரவ வேதியியல் செயல்முறை. கருப்பு குவியலை பேட்டரி நிலை பொருட்களாக மாற்றும் செயல்முறை இது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், கருப்பு குவியலில் விதவிதமான வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. அவை வெவ்வேறு தனிமங்களை பிரிக்கின்றன. இறுதி வடிவில் இந்த வேதிப்பொருட்கள் இருக்கலாம் அல்லது அவை மீண்டும் பயன்படுத்தப்படலாம். இந்த வகையில் கழிவுநீர் உருவாவதை தடுக்க முடியும். பின்னர் கருப்பு குவியலில் இருந்து லித்தியம், கோபால்ட், நிக்கல் என தனித்தனி பொருட்களாக நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய நோக்கம் என்னவென்றால் பழைய பேட்டரிகளில் இருந்து இந்த பொருட்களை எடுத்து புதிய பேட்டரிக்குள் போடுவது. இது பெரிய அளவில் இன்னும் சாத்தியப்படவில்லை. ஆனால் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே யோசனை. ஏற்கனவே எத்தனை லித்தியம் அயன் பேட்டரிகள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன என்பதை கணக்கில் வைத்துக் கொள்வது கடினம். ஏனென்றால் அவை பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. குறிப்பாக பெரும்பாலான பேட்டரிகள் உற்பத்தி செய்யப்படும் ஆசியாவில் இதுதான் நிலை. மேலும் பயன்பாடு முடிந்த பேட்டரிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் அவற்றை மறுசுழற்சி செய்வதே பொருளாதார ரீதியாக சரியான முடிவாக இருக்கும். இதுதான் இறுதி நிலை. எல்லாம் சரியாக நடந்தால் புதிதாக எந்த உலோகங்களையும் தோண்டி எடுக்க வேண்டாம் என்றும், எடுக்கப்பட்ட உலோகங்களையே முடிவில்லாமல் மறுபயன்பாட்டுக்கு உட்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் நம்புகிறோம். தற்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மின்சார கார்கள் அதிகம் கொண்ட பசுமையான எதிர்காலத்திற்கு லித்தியம் அயன் பேட்டரிகள் வழிவகுக்குமா? அல்லது இன்னும் தற்சார்பான வேறொரு வழி இருக்கிறதா? உதாரணமாக கார் உற்பத்தியையே குறைப்பது. இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். மறக்காமல் DW தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.